இன்றைக்கி நம்ம ஈரோடு நித்யா சமையலில் தக்காளி தொக்கு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை வேக வச்சு அந்த தோலை எடுக்க போகிறோம், அதனால் அதை எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வரமிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு. பெருவெங்காயம் 2 அரிஞ்சு போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் அரிய வேண்டாம், சின்னதாகவும் அரிய வேண்டாம். ஓரளவுக்கு அரிஞ்சு அதை வேக வச்சிங்கனாவே போதுமானது. நான் அரைகிற மாதிரி இது மாதிரி அரிஞ்சுக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. இதை வேக வச்சுருங்க. ரொம்ப அதிகமாகவும் வேக விட வேண்டாம், கம்மியாகவும் வேக விட வேண்டாம். அந்த தக்காளியோட தோல் வர அளவுக்கு வெந்துச்சுன்னா போதுமானது. நம்ம மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அதனால் தக்காளி அதிகமாக வேக வேண்டாம். லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஓரளவுக்கு தக்காளி உடையாமல் இருந்தால் தான் அந்த தோலை நம்மளால் எடுக்க முடியும். அதனால் தக்காளி உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தோலையெல்லாம் நீக்கிடலாம். லைட்டாக அந்த தோல் சுருங்கிருச்சு பார்த்திங்களா, அது மாதிரி எடுத்து பாருங்கள். எடுக்க வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா தக்காளியோட தோலையும் நம்ம நீக்கிடலாம். நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு கூட எடுங்க. நான் வீடியோக்காக சுட இருக்கும்போது நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேக விட்டு கூட நீங்கள் அந்த தோலை தனியாக நீக்கிட்டீங்க அப்படின்னா அதை அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தோலோட அந்த திப்பியாக இருக்கிறதெல்லாம் வராது. அதனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினச்சேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தோலையெல்லாம் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். தோல் தனியாகவும் தக்காளி தனியாகவும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியை தனித்தனியாக எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தக்காளியில் இருக்கிற தோலை எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் வடித்து எடுத்துட்டேன். மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு தக்காளியும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி வேகின தண்ணி நம்ம ஊற்றின 1 டம்ளர் தண்ணியும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியும் வெளியில் வந்திருக்கும். அதனால் தக்காளி வெங்காயம் மிளகாய் அதை மட்டும் எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாமையே அரைச்சிங்கனாவே பேஸ்ட் மாதிரி வந்துடும். திருப்பியும் அதை கழுவும் போது வேணால் நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியை தனியாக வச்சுருங்க. இப்போ பாத்திரத்தில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய்க்கும் தக்காளி தொக்குக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நல்லா எண்ணெய் காயட்டுன்னு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கடுகு பொரியட்டுன்னு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த வடித்த தண்ணியை அந்த ஜாரில் கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க.
நான் வேறு தண்ணி எதுவுமே ஊற்றலை. நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை தான் வந்து அதை வந்து மிக்ஸி ஜார்லேருந்து அலசி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் வராது. அதனால் நான் எந்த தண்ணியுமே நான் ஊற்றலை. இதையவே வந்து நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா கொதித்து வெளியே தெறிக்கும். அதனால் நீங்கள் வந்து மூடி வச்சு அப்பப்போ கிளறி விட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ப்ராசஸ் ஈஸி தான். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த லைட்டாக அந்த தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது திக்காக தர அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. தட்டம் போட்டு மூடலினா கொதிக்கிறது வந்து மேலே தெறிக்கும். அதனால் வந்து நான் தட்டம் போட்டு மூடி வைக்கிறேன். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இட்லிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு வச்சு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோக்கா கெடாது. ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம வேக விட்டுறோம் இல்லையா, அதனால் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வந்து நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட நைட்டு செஞ்சு வச்சு காலையில் கூட எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவலிங்க்கு. நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்தீங்களா எப்படி சுண்டிருச்சுன்னு? அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.